வணக்கம் ரவி. வேலூர் மாநகராட்சி சார்பில் பார்த்தோம்னால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பாதாள சாக்கடை திட்ட பணி, அது மட்டும் இல்லாமல் கழிவுநீர் கால்வாய் அமைப்பது, சாலை அமைப்பது, இது போன்ற பணிகள் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வருகின்றன. ஆனால் பொதுமக்களிடையில் பார்த்தோம்னால் இந்த பணிகள் அனைத்துமே மெத்தனமான முறையில் நடைபெறுவதாகவும், உரிய நேரத்தில் இந்த பணிகளை செய்து முடிப்பதில்லை என பொதுமக்களிடையே ஒரு குற்றச்சாட்டானது இருக்கின்றன. அதன்படி பார்த்தோம்னால் வேலூர் அடுத்த வேலப்பாடி பெரிய தனம் சுப்புராஜன் தெரு பகுதியில் பார்த்தோம்னால் சாலை ஓரமாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பள்ளம் ஒன்று தோண்டப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளம் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தோண்டப்பட்டதாகவும், தோண்டிவிட்டு அந்த ஊழியர்கள் அப்படியே சென்று, அதாவது அந்த பள்ளத்தை மூடாமல் அப்படியே சென்று விட்டதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இன்று அந்த பகுதியில் அந்த சாலையில் வந்த லாரி, செங்கல் ஏற்றி வந்த லாரியானது அந்த பள்ளத்தில் சிக்கி சாய்ந்திருக்கின்றன. இந்த பள்ளத்தில் சிக்கி சாய்ந்ததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பெரிய விபத்தும் அதாவது உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இருந்த போதிலும் இது போன்ற வாகன விபத்துக்கள் அதிகமாக அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஏற்படுவதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பணிகளை செய்வதற்காக முதலில் பார்வையிட்டு அதற்கான பணியை துவங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்கின்றனர். ஆனால் அந்த பணிகளை முழுமையாக முடிக்காமல் பாதியிலே விட்டு செல்கின்றனர். மேலும் அதாவது அவர்களுடைய மெத்தன போக்கு என்றே தெரிவிக்கலாம் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் மட்டும் இது போன்ற விபத்து ஏற்படவில்லை, பல்வேறு பகுதிகளில் இது போன்ற விபத்துகள் ஏற்படுகின்றன. இதை மாநகராட்சி நிர்வாகம் கருத்தில் கொண்டு ஒரு பணியை துவங்கினால் அந்த பணியை உடனே முடிக்க வேண்டும். மேலும் பள்ளங்கள், பாதாள சாக்கடை திட்ட பணிக்காக பள்ளங்கள் தோண்டினால் அறிவிப்பு பலகைகளை வைக்க வேண்டும். ஏனென்றால் அறிவிப்பு பலகைகளை வைத்தால் மட்டுமே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த பகுதியில் பள்ளம் இருக்கிறது என்று தெரியும். ஆகவே வாகன ஓட்டிகளும் அந்த சாலையை ஜாக்கிரதையாக கடந்து செல்லக்கூடிய நிலை இருக்கும். ஆகவே இது போன்ற பணிகளின் போது அறிவிப்பு பலகைகளை வைக்க வேண்டும், பணிகளை துவங்கினால் உடனே முடிக்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை அந்த பொதுமக்கள் வைக்கின்றனர். இந்த பகுதியில் லாரி கவிழ்ந்து அந்த லாரியை மீட்டு சென்ற பிறகும் இந்த பகுதிக்கு இதுவரை இன்னும் மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் பார்வையிடவில்லை. இது போன்ற நிலை எப்போதும் இருக்கக்கூடாது, இனி வரும் காலங்களில் சரி செய்ய வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.